பாருப்பா, முதல்ல சொல்லிட்டேன், இங்க வந்திருக்கிறது ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான். அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் விஐபிஸ்னு ஏதாவது புலம்புறதா இருந்தா இப்படியே திரும்பி போயிடலாம். ஓகே ஓகே, இதே தான் நானும் சொல்றேன். அங்க வந்துட்டு முக்கியமான மீட்டிங்கு, ரெகுலர் பேஷண்ட்டு நான் தான் அட்டன் பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். எங்க வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எனி டைம் டியூட்டி டென்ஷன். உங்களை விட்டு ரொம்ப விலகிட்டேன்ப்பா. இல்லடா, இப்பதான் நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கோம். ஏங்க காரை ரிவர்ஸ் எடுக்கிறீங்க? அங்க யாரோ ஒருத்தன் வாங்கிக்க. ஹலோ, இந்து வாட்டர் பாட்டில் எடு. வாட் ஹேப்பன்? யாரோ ஒருத்தன் மயங்கி கிடக்குறான்டா. ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதான் நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னேன், அதை கெடுத்துறதப்பா. ப்ளீஸ் பா, வாங்கப்பா போலாம். என்னடா சொல்ற? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் மயங்கி கிடக்குறான், அவனை அப்படியே விட்டுட்டு போறது? ப்ளீஸ்டா. ஹலோ ஹலோ ஹலோ, இது பாருங்க. ஹலோ, பாத்து. இவன் யாரு என்னன்னே தெரியல. நீங்க பாட்டுக்கு இறங்குனீங்க, ஹெல்ப் பண்ணீங்க, இவனை கார்ல ஏத்திக்கிட்டு வந்துட்டீங்க. நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் சொல்றது ஏதாவது உங்க காதுல விழுதா இல்லையா? வாட் நான்சென்ஸ் இந்து. ஒருத்தன் உயிரை காப்பாத்துறதுனால நம்ம நிம்மதி எந்த விதத்திலையும் கெட்டு போகாதுமா. ப்ளீஸ்டா, என்ன புரிஞ்சுக்கோ. ஆத்தா மகமாயி, ஊரு நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். போன தடவை ஐயா வந்தப்ப பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டாரு. அவர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நான் ஆளாயிட்டேன். இந்த முறை அவர் வரும்போது அவர் மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கு நீ தான் ஆத்தா அருள் புரியணும். ஆத்தா மகமாயி. ஆத்தாடி வந்துட்டாரு. ஏய் ராணி, ஐயா வந்துட்டாரு, சீக்கிரம் வாடி புள்ள. கையும் ஓடல காலும் ஓடல. வாங்கய்யா. வணக்கம் ஐயா. வாங்கய்யா. எப்படி இருக்க நந்தி? வாங்கய்யா. ராணி நந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குதுமா. நந்தி, ஐயா பேக் டோரை கொஞ்சம் தர. அடியாத்தி, யார் இது இப்படி கிடக்கிறது? நந்தி, அவனை தூக்க, அப்புறம் சொல்றேன். பாத்துப்பா. வாங்கப்பா போலாம். கூல்மா, போலாம் போலாம். வெரி பியூட்டிஃபுல் ஏரியா, சூப்பர் கிளைமேட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். இங்கே செட்டில் ஆகணும்னு தோணுது. ஐ see. யா, அது மட்டும் இல்லை, இந்த கிரீன்ஸ் எல்லாம் பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல. வா, அந்த கிளவுட்ஸை பாரு, ரவிவர்மா ஓவியம் போல இருக்கு. மெதுவா மெதுவா பாத்து. லாஸ்ட் இயர் இங்க வந்தப்ப கூட இந்த மூடு இங்க இல்ல, பட் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. யார் இது? நம்ம சொந்தக்காரங்களா? முதல்ல இவனை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வை. ஃபர்ஸ்ட் அவன் சாப்பிடணும், பசியில மயங்கி இருக்கான். அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு, காலையில பேசிக்கலாம். ராணி, ராணி.
கையை புடி. ஐயா இவரை கெஸ்ட் ரூம்ல படுக்க வைக்க சொன்னார். வா. சரி. ஏப்புல ராணி, உள்ள எனக்கு ஏகப்பட்ட வேலை. ஐயா சொன்ன மாதிரி இவரை உள்ள கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி சாப்பிட ஏதாவது கொடுத்து படுக்க வச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வா. என்ன சரியா? இந்தாங்க. ஐயா காஃபி. ம். நந்தி, ஆ அந்த பையன் எப்படி இருக்கா? இருக்கான் சார், நல்லா இருக்கான். உங்களை பார்க்கணும்னு சொன்னான். சரி, அவனை கூப்பிடு. ஏய் ராணி, ஐயா அந்த புது பையனை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு கூட்டிட்டு வாடி. சரி, கூட்டிட்டு வரேன். சார் வணக்கம் சார். உன் பேர் என்ன? அருண் சார். எந்த ஊரு? சார் எனக்கு வேந்தமலை தான் சார் சொந்த ஊர். அந்த ஊர் எஸ்டேட்டில் தான் அம்மா வேலை பார்த்தாங்க. திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் அந்த எஸ்டேட்டை விட்டு வெளியில் வர நிலைமையாயிடுச்சு சார். ஏன்? அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சார். அவங்கள குணப்படுத்துறதுக்காக வெளியில் நிறைய பணம் கடன் வாங்கியிருந்தேன். ஆனால் அம்மா இறந்துட்டாங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவும் முடியல. எங்கெங்கேயோ வேலை தேடி பார்த்தேன் சார், எங்கேயுமே கிடைக்கல. கடன்காரங்க கடனை கேட்டு ரொம்ப நச்சரிச்சிட்டாங்க. சொந்த ஊரில் இருக்க முடியல, அதான் சார் வெளியே வந்துட்டேன். ஒருத்தன் வேலை தரேன்னு கூட்டிட்டு போய் என் கிட்னியை விற்க முயற்சி செஞ்சான். அடப்பாவீங்களா? அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது தான் பசி மயக்கத்தில் கீழே விழுந்திருக்கேன். அப்பதான் நீங்க என்னை காப்பாத்திருக்கணும் சார். சரி, அடுத்து என்ன பண்ண போற? மறுபடியும் வேலை தேடணும் சார். உன் பேரு அருண் இல்ல? ஆமாம் சார். ஓகே, நீங்க வேலை செய்யறியா? செய்கிறேன் சார். இங்கயா? இங்க என்ன வேலை இருக்கு? எர்லி ஒன்ஸ் நம்ம இங்க வர்றதே அபூர்வம். நமக்கு ராணியும் நந்தியும் போதும்பா. ஐயா இங்க எதுக்கு இத்தனை ஆளு? நீ பேசாம இருக்க மாட்ட? ம். இந்து, எஸ்டேட்டுங்கிறது எப்படி இருக்கணும்? நம்ம எஸ்டேட்டை பாரு எப்படி இருக்குன்னு. நந்தியாலையும் ராணியாலையும் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிருக்காங்க? நான் ஒரு சீட் ஃபார்ம் போடலான்னு பிளான் வச்சிருக்கேன். நான் ஏதாவது ஒன்று செஞ்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தெரியாத உனக்கு? இது பாருங்க, நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, என்னை விட்டுருங்க. எனக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சரி சார். இப்போதைக்கு இங்க இருக்கிற வேலையை மட்டும் பாரு. ஓகே? வேலைக்கு சேர்த்துக்கிறதா இருந்தா சேர்த்துக்க வேண்டியதானே. அதுக்காக நந்தி இத்தனை வருஷமா என்ன பண்றான்னு என்ன எதுக்கு நோன்றாங்கன்னு தெரியலையே. Come on, darling. I love you, செல்லம். என்ன இன்னைக்கு ரொம்ப இறுக்கமா இருக்கு? அது என்னமோ தெரியலடா, இன்னைக்குதான் உன்னை முத பாக்குற மாதிரியே இருக்கு. வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இந்து. எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு உயரத்துக்கு மேல அந்த வீடுங்க ரொம்ப அழகா இருக்கு. வாவ். ஏய், அங்க பாரு. வாவ், சூப்பர், சூப்பர். மார்வலஸ். ஏய் இந்து, 1 minute. சூப்பர். ஏய், அதோ அங்க பாருங்களேன், அந்த வீடு தான் முத எங்க தாத்தா வாங்கினது. அப்படியா? ஏன் இந்து, அந்த வீட்டுக்கு என்ன ஒரு நாள் கூட்டிட்டு போக மாட்டியா? போலாம் டியர், இன்னும் 1 மாசம் இங்கதானே இருக்க போறோம். ஓகே ஓகே. இந்து, அங்க இருக்கிற இலைக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல?
இந்தோ என்னப்பா அப்படி புதுசா பாக்குறீங்க? ஐ லவ் யூடா. என்னாச்சு உங்களுக்கு? ஐ லவ் யூ டார்லிங். இந்தோ இன்னைக்கு மத்தியானம் நம்ம பார்த்த அந்த லொகேஷன், நீ நான் அது எதையும் மறக்கவே முடியலடா. இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருந்த. ஏய், என்னது? விடு. ஏய், தல. ஏய், விடு. சொல்ல கரு. ஏய், நீ என்ன பொம்பளையா இல்ல வேற ஏதாவதா? எனக்கு நின்ன ரொம்ப பிடிக்கும்யா. வாயா. ஏய், மரியாதையா வெளிய போ இல்ல கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். உன்னை நினைச்சு எனக்கு வெக்கமாயிட்டு இருக்கியா. கையெடு. ഞാൻ പറയേണ്ടതൊക്കെ നീ പറയുന്നു. നീ ചെയ്യ വേണ്ടിയതെല്ലാം ഞാൻ ചെയ്യறேன். வாடா. ஏய், விடுங்கறல. ஏய், போங்கறல போ. ஏய், போடி. ஏய், போடி சொல்றல. போ. ஏய், டென்ஷன் பண்ணாத என்ன? போ. நீ முதல்ல வெளிய போ. போடி. ഏയ് വാതിൽ തുറക്കുയാ. ഞാൻ പറയുന്നത് കേൾക്കുയാ. കഥവ് തുറക്കിയാ. എന്നെ മനസ്സിലാക്കൂ. என்னைக்காவது ஒரு நாள் என் அடுத்து மாட்டாமலையா போகும். காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை. தான நன்னே நன்னே. இந்தா ஏய் ஏய் டேய், என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, கார் கழுவுறேன். இங்க எல்லாத்தையும் கழுவுறதுக்கும் துடைக்கிறதுக்கும் நான் இருக்கேன். நீ பாட்டுக்கு கண்டபடி தொடச்சி காருக்கு ஏதாவது ஸ்கிராட்ச் ஆச்சுன்னா ஐயா கிட்ட யாரு பதில் சொல்றது? உன்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டா நீ ஐயா கிட்ட என்ன மாட்டி விட்டுருவ. அப்புறம் ஐயா இதை விட என்ன கேட்டா அப்புறம் நட்ட மரத்துல தூக்கு போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இப்ப இந்த கத்து கத்துற? உனக்கு எதுவும் தெரியாது. டாக்டர் ஐயாவை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏய், காலங்கத்துல எந்த பிரச்சனை விட வாடி என் புல்புல் தாரா வந்து நாட்டாம பண்றதுக்கு. ஏய், என்ன இப்படி புல்புல் தர அது இதுன்னு பேசிட்டு இருந்தா அப்புறம் நடக்குனதே வேற. நீ என்கிட்ட என்ன நடத்த போற? அதான் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கியா, அவங்கிட்டயே நடத்து. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. இந்த காரை துடைக்கிறது காய்கறி வெட்டுறதுன்னு என் பொழப்புல மண்ணலி போட்டுறாத. என்ன ஜாக்கிரதை சொல்லிட்டேன். ஏய்யா, யாரும் പറയാത്ത வேலையெல்லாம் செய்யறேன். நான் பண்ற வேலை மாத்திரம் செய்ய மாட்டியா? ஐயோ, இதுக்கு அவனே எவ்வளவு பெட்டர். என்ன ரொம்ப பிகு ചെയ്യുന്നു. ഞാൻ മാത്രം ഒരു വാർത്ത சொன்னேன்னு வை. ചുറ്റിയുള്ള ഗ്രാമത്തിലുള്ള ആമ്പിളங்க எல்லாம் என்னோட கியூல வந்து நிக்கும் பாரு. எவனோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டான். நக்கலே. ஒரு நாளைக்கு இந்த ராணியை தேடிட்டு நீ அலையதான் போற. அப்ப வச்சுக்கிறேன் பாரு. ஹலோ ஹலோ கவிதா. சொல்லுங்க,
என்னாச்சு? நல்லா இருக்கியா? யாருப்பா போன்ல? அது என்னோட ஃப்ரெண்டுடா, ஈஸ்வர். யாரு ஈஸ்வர்? அவரு காஞ்சிபுரத்துல இருக்கிற என்னோட கொலிக். இங்க வந்ததுக்கு அப்புறம் செல்ல ஆஃப் பண்ணுவீங்கன்னு சொன்னல. சாரிமா. இப்ப ஏன் போனை கட் பண்ணீங்க? நீதான் சொல்லிட்டியே போன் வந்தாலும் எடுக்க கூடாதுன்னு. சோ ஸ்வீட். Thank you. கவிதா, சொல்லுங்க, என்னாச்சு? கொஞ்சம் பொறுமையா இரு. பல வருஷமா நான் பொறுத்துட்டேன். ஆனா இனிமே பொறுத்துக்கிற சக்தி எனக்கு கிடையாது. ப்ளீஸ்டா. ஒண்ணு நீங்க சொன்னது நடக்கணும், இல்ல நான் சொன்னது நடக்கும். கவிதா, நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அதுக்காக தானே இதுவா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அது வரைக்கும் நீ அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு கவிதா. அது உங்க கையில தான் இருக்கு. இது மடை திறந்திடும் பாலாறு, இதில் கடை பிரிப்பது உன் பாடு. கல் அணை நீருக்குள் கரை தட்டும் இச்சிறு மீனுக்கு நீ சொர்க்கம். ருசிக்க துடிக்கிறியே. தென்னை மரம் போல பொண்ணு எனும் சோல படைச்சா எதத்தா அள்ளி தருவ. மன்மதனின் கலவரம் நடக்கட்டுமே, கண்ணரன்னு பருவத்தை ரசிக்கட்டுமே. வெப்ப மழை இரவினில் பொழியட்டுமே, இப்ப அதன் தூரல் துவங்கட்டுமே. சொல்லாமல் கொள்ளாமல் ஜிலென்ற சிறகுகள் விரியட்டுமே. பட்டய களப்புரியே பந்திக்கு முந்திக்கிறியே. பட்டய களப்புரியே பந்திக்கு முந்திக்கிறியே. முன்னழக பார்த்து கண்ணு ரெண்டு வேத்து கிழக்கு எனக்கு மயக்கத்தை பார்த்து. காமரசம் பருகிட துடிப்பவளே, பாதரச பருவத்தை கேட்கிறியே. பூவரசம் பூவல புகுந்து வந்து புது வழிய நீதான் தேடுறியே. தள்ளாடி தள்ளாடி சொல்லாத கவி
கவிதைய புரட்டுறிய பட்டைய கிளப்புறிய பந்திக்கு முந்திக்கறிய படைச்ச சமையலத்தான் ருசிக்க துடிக்கிறிய நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. ஏன் அருணே, ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி உக்காந்துட்டு இருக்க? ராத்திரியில் பார்க்காததை பார்த்து பயந்துட்டியா? ஒன்றும் இல்லை. காலையிலேருந்து காஃபி டிஃபன் எதுவுமே சாப்பிட்லையா? ஏன், என்னாச்சு? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சொல்லுப்பா. நீ போ. சரி, வந்து கொஞ்சமாவது சாப்பிடு. நீ போ, வேண்டான்னு சொல்கிறேன்ல. வந்து சாப்பிட்டுட்டு போனா என் வேலையாச்சும் முடியும்ல. போய் உன் வேலையை முடிச்சுக்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ராத்திரி நேரத்து பூஜையில் ஐயோ, என்னையா டாக்டர்மா போகுனதே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? இதெல்லாம் தப்புயா. டாக்டர் ஐயாவுக்கு தெரிஞ்சது உன்னை வெளியே அனுப்பிச்சுடும். அப்புறம் நீயே விட போவ. போடின்னு பறையாதையா, வாடின்னு பறையா. என்னையா நந்தி சொன்ன மாதிரியே பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? எதுனாலும் என்கிட்ட சொல்லியா. தள்ளியா விடுற? நீயா என்கிட்ட வருவ, அப்ப பாத்துக்கிறேன். ஹலோ கவிதா, நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அடிக்கடி ஃபோன் பண்ணாத அவளுக்கு சந்தேகம் வரும்னு. ஏன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஃபோன்? ஏய் அரவிந்த், நான் ஒன்று பண்ணுறேன், உனக்கு ஈவினிங்கே கால் பண்ணட்டுமா? ஏய், நாங்கள் வரதுக்கு சான்ஸே இல்லை. இப்ப யாருப்பா போன்ல? என் ஃப்ரெண்டு அரவிந்த் இந்து ஈரோட்டில் இருக்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஏதோ மேஜர் ஆப்ரேஷனா, என்ன ஈரோட்டுக்கு வந்தே ஆக சொல்கிறான். இல்லைடா, நான் கொடைக்கானல் வந்திருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அவன் ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவளை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனதே கொஞ்சத்துக்காகத்தானா? கவிதா, தப்பா எடுத்துக்காத, லைன்ல இரு. ஆனா நல்லாவே பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்க. ஏய், அது இல்லம்மா, அது வந்து எது எப்படியோ நான் உனக்கு கொடுத்த கெடு முடிய இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உன்னை இப்ப பார்க்கணும். இப்போ வா. நான் இங்க இப்ப கொடைக்கானல்ல தான் இருக்கேன். எங்கயா? எஸ். நீ எப்போ வந்த? அது உனக்கு தேவையில்லாதது. ஆனா நீ இப்ப இங்க வரணும். இந்துமா, என்னப்பா? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஆரம்பிச்சிட்டீங்களா? இது ஹோம் மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, ட்ரிப் கேன்சல். நானும் வரேன், கிளம்பலாம். உனக்கு தெரியாதா, ப்ராப்ளம் ஏதாவது கிரியேட் ஆச்சுன்னா நாளைக்கு நமக்கு தான் பிரச்சனை. ப்ளீஸ்மா, போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நான் வேணான்னு சொல்லலையே, நானும் உங்க கூட வரேன்னு தானே சொன்னேன். நான் சொல்றத கேளு இந்துமா. இந்த கொடைக்கானல்ல நீ கொடுக்க வேண்டியது, நான் எடுக்க வேண்டியது நிறைய இருக்குடா. நாளைக்கு தானே போறீங்க? ஏய் இல்லடா, இப்பவே போயாகணும்டா. ப்ளீஸ்டா, ஒன்லி 2 டேஸ்டா, வந்துருவேன்டா. நந்தி ஐயா, என் ட்ரெஸ்ல எடுத்து பேக் பண்ணு. சரிங்க ஐயா. இது வெளியே போச்சு. சீக்கிரமா வந்துடணும் சொல்லிட்டேன். ஓகேடா டார்லிங். யா, ஓகே.
டேக் See you, கேர் darling. see you bye நந்தி வரேன் பார்த்து பத்திரங்க ஐயா. வண்டியை மெதுவாக ஓட்டிட்டு போங்க ஐயா, ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன செய்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் சரியா? அம்மாக்கு தெரிஞ்சாலும் சரி, ஐயாக்கு தெரிஞ்சாலும் சரி, என்ன ஆகும்னு உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு புரியலையா? ஏன் இப்ப சத்தம் போட்டு பேசுற? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? சும்மா இந்த பூச்செடி தானே பணம் எடுத்த. நீ என்ற காதுல பூவை சுத்தாத, இது நினக்கு நல்லதில்ல. ஆமா, ஏது உனக்கு செல்ல? ஊர்ல இருந்து வரும்போதே வச்சிருந்தேன். நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஐயோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா. என்ன கட்டிக்கிறியா? சொல்லுயா, கட்டிக்கிறியா? ஹலோ டார்லிங். செல்லம் நான் தான்டா. ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்போ வருவீங்க? ஏய் இன்னும் ஒரே நாள் தான், வந்துருவேன்டா. நீ இல்லாம ரொம்ப போர் அடிக்குதுடா. நான் மட்டும் என்ன, உன்னை விட்டுட்டு இங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? சொன்னா புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். ஓகே. ஆமா இப்போ என் செல்லம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் செல்லம் இப்போ குளிக்க போகுது. சாரி, அவகிட்ட இப்படி தான் பேசணும். எத்தனை தடவை சொல்றது? கையடியா, விடியா. யோ, என்னைய பண்ணிட்டு இருக்க? கேட்டா என்னை தள்ளிட்டு. என்னைய ஒண்ணுமில்ல, அதான் நான் அங்க பார்த்தேனே. நீ டாக்டர் சுட்டுதான் சாக போற. யோ, எனக்கு எந்த ஐயா வேணும் சொல்லியா, ஞான் தரா. என் மனசு நீ மனசிலாக்காம உன்னோட வாழ்க்கையோடவே நீ விளையாடுறன்னு நினைக்கிற. டாக்டர் வளர நல்லவரு, ஆனா ரொம்ப கோபக்காரரு. பட்ச ஒன்னியா, பாவ புண்ணியம் பாக்குறவங்க தலையிலே கை வைக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். அது உன்கிட்ட ரொம்பவே இருக்கு.
இப்ப கூட ഞാൻ ஐயா கிட்ட சொல்லிடுவேயா. ஆனா നിന്റെ மேல வச்சிருக்கிற ஆசையில சொல்ல மனசு வரலையா. இனி ஒரு தடவை நான் உன்னை இந்த மாதிரி பார்த்தேன்னு வெயி. போயா போ. ஏய் நீ எப்ப இங்க வந்த? என்ன நீ எப்ப வந்தேனா? அப்ப இவ்வளவு நேரம் நீ என் கூட தான் இருந்தேன்னு உனக்கு தெரியாதா? நீ யார நினைச்சிட்டு என் கூட இருந்தேன்னு எனக்கு தெரியாது. പക്ഷേ இனிமே എനിക്ക് எல்லாமே നീதான். ഞാൻ ഇഷ്ടപ്പെട്ടേ ആശപ്പെട്ടേன்னு சொல்லி என் இடத்துல நீ தப்பிக்கவே முடியாது. என்னை கழிப்பிக்கணும்னு நினைச்ச இவிட இருந்த 4 கிலோமீட்டர் தான் போலீஸ் ஸ்டேஷன். நடந்தே போய் என்ன நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் செய்து அவளையே வச்சு என் கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு.
இந்த நந்திக்கு வேற வேலையே இல்ல, ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய விட மாட்டாமா. ஒரு நிமிஷம்மா. ஏய் மரியாதை செல்ல கொடு. டாக்டர் அம்மாவை போட்டோ எடுத்து தானே வரேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடே, செல்போனை குடுறி. எனக்கு தெரியும் ஐயா, ஞான் இது தரணும்னா இப்பவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எனக்கு நீ உடனே தாலி கட்டியாகணும், இல்லைங்க இந்த டாக்டர் அம்மா கிட்ட கொடுத்துடுறேன். எங்க வசதி? செல்போனை குடுறி. என்னன்னு இழிச்சவை நினைச்சிட்டியா? அம்மா கிட்ட இத காட்டி அவங்க நின்ன வீட்டை விட்டு துரத்தி ரோட்டில நீ பசி மயக்கத்துல கிடக்கிறத விட பேசாம என் கழுத்துல தாலியை கட்டிடு. ராணி இதோ வரேம்மா. இவளோட தொல்லை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கேன். இன்னைக்கே இவளுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். அப்பதான் நான் நினைச்சிருக்கேன். இவையே ராணி ரூமுக்கு போறான். வாயா, நீ வரும்னு எனக்கு நல்லா தெரியும். என் செல்போனை குடுறி. செல்போன் வேணுமா? இப்பவே எனக்கு தாலியை கட்டு, அப்புறமா நான் செல்போன் தரேன். முதல்ல என் செல்போனை கொடு, அப்புறம் அதை பத்தி பேசுவோம். ஞான் முக்கியமா இல்ல செல்போன் முக்கியமா? எனக்கு என் செல்போன் தான் முக்கியம். செல்போன் எங்க? கொடுக்க மாட்டேன். குடுறி. மாட்டேன். விளையாடாத. குடு. நீ விளையாடு. குடு. இங்க வாங்கிக்கோ. வேண்டாம். வா வா. ஏய் இந்த சொன்னா கேளு. குடு. மாட்டேன். இங்க பாரு. செல் கொடுக்க மாட்டேன். குடு. மாட்டேன் மாட்டேன் கொடுக்க மாட்டேன். முடியாது. மாட்டேன் கொடுக்க மாட்டேன். ஏய் குடுத்துரு. கொடுக்க முடியாது. சொன்னா கேளு. முடியாது. வேண்டாம். முடியாது. ஏய் முடியாது. செல்ல குடு. முடியாது. ஏய் முடியாது. ஏய் முடியாது. ஏய் தெரியல. ஏய் தெரியல ஞான். வேண்டாம். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏய் என் கோவத்தை காப்பாத. செல்போனை குடு. இந்த குடுறி. குடுறி. வெறி பேத்தாத. என்ன டென்ஷன் ஆக்காத. கொலகாரன் ஆக்காத. தெரியல. ஏய் என்ன கோவக்காரன் ஆக்காத. தெரியல ஞான். என்னுடைய பொறுமையை சோதிக்காத. குடுறி. தெரியல. கொடுக்க மாட்டேன். ஏய் அடங்க மாட்டேடி. முடியாது. ஏய் എന്താണ് ചെയ്യുന്നത്? താലി കെട്ടിടാന്ന് കയറെടുത്തിട്ട് വര. എന്താ ചെയ്യാൻ പോകുന്നു നീ? കയറെന്തിനാ കൊണ്ടുവരുന്നേ? വേണ്ട, എന്റെ അടുത്ത് വരണ്ട. എന്താ ചെയ്യാൻ പോണു നീ? വേണ്ട, എനിക്ക് പേടിയാവുന്നു. വേണ്ട വേണ്ട വേണ്ടടാ. അയ്യോ വേണ്ട. എന്നെ വിട്. എന്നെ വിട്. വേണ്ടടാ. എന്നെ വിട്.
அம்மா அம்மா இங்கே தான் இருக்கீங்களா? இந்த ராணி எங்கே போனான்னே தெரியலம்மா. நானும் காலையிலேருந்து தேடாத இடம் இல்லைம்மா. இப்படியே தாம்மா. இப்போவாவது நீங்கள் வந்திருக்கீங்கன்னு ஒரு இடத்துல இருந்தா, இல்லைன்னா வீடே தங்க மாட்டா. எங்கே போனாலோ எவன் கூட போனாலோ தெரியல. எல்லா வேலையும் நான் மட்டும்தாம்மா செய்யணும். என்னம்மா நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. என்னென்ன பண்ண சொல்ற? நாளைக்கு ஐயா ஊர்ல இருந்து வராரு, ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வை. போ. சரிங்கம்மா, வரேன். மாலினி, நான் வரதுக்கு 20 days ஆகும். நீ அந்த ஆபரேஷன் அட்டெண்ட் பண்ணிடு, சரியா? ஐ வில் கால் யூ லேட்டர். என்ன வேணும்? ஹே மிஸ்டர், என்ன வேணும்னு கேக்குறல, காதுல வேலை? எனக்கு நீங்க தான் வேணும். எஸ், எனக்கு நீங்க வேணும். இந்த அழகு வேணும். என்ன குடிச்சிட்டு வளரையா? போதை தான், ஆனா அந்த போதை இல்ல. சிரிக்கிறீங்களா? முதல்ல இத பாருங்க, அப்புறம் அழறதா சிரிக்கிறதான்னு முடிவு பண்ணுங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஆஃப் கோர்ஸ், நானும் ரொம்ப சீரியஸா தான் சிரிச்சேன். இது மட்டும் தான் இருக்கா? இன்னும் இருக்கா? இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. சோ நீங்க என் கூட எப்பவும் இருக்கணும். முடியாதுன்னா என்ன பாக்குற? அத நானே சொல்றேனே. டாக்டர்கிட்ட காட்டுவேன், நெட்ல போடுவேன், அவ்வளவுதானே. அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன், வா. உட்காரு. இத பார். எப்படி இருக்கு?
அவசரப்படுற? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு, கேட்டுட்டு சுடு. மாலதி, நான் உனக்கு ஒரு மெயில் அனுப்பினேனே, என்ன பண்ண சொன்ன? அத என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல. வெயிட் பண்ணி பாரு. என்கிட்ட ஏதோ ஃபோன் வரலனா நான் அனுப்பியிருக்கிற மெயில போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுன்னு சொன்னேன். அது குட் பாய். என்ன பைத்தியக்காரி நினைச்சிட்டியா? இதுல இருக்கிற வீடியோலாம் எனக்கு தெரியாம நீ எடுத்துட்டோம்னு நினைச்சா அது உன் முட்டாள்தனம். அதை எடுக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் தந்ததே நான் தான்டா. ஆனா நீ கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்ட. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம டீலுக்கு வருவோமா? நான் உனக்கு வேணுமா? எப்பவுமே கரெக்ட். பார்க்க நீ ஸ்மார்ட்டா தான் இருக்க. என் மேல ஆசைப்பட்டதுல தப்பு இல்ல. ஆனா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணுமே. எஸ், பெரிய பரிகாரம். உயிர் பலி. எனக்கு நீ ஒரு உயிரை பலி தரணும். எனக்காக நீ ஒரு கொலை பண்ணணும். அதை நீ செஞ்சுட்டா உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். என்ன, நான் கேட்ட கேள்விக்கு பதிலையே காணோம். ஒரு கொலை தானே பண்ண சொன்ன. உனக்கு என்ன அது புதுசா? யோசி, நல்லா யோசி. நீ ராணிய கொலை பண்ணதுக்கு சாட்சி என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ எடுத்த வீடியோ கிளிப்ஸ், போட்டோஸ் எல்லாம் ஓசல்ல இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு உன்னை உள்ள தள்ளுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ராணி யாருக்காக கொன்ன? எனக்காக தானே? அதே மாதிரிதான் எனக்காக இன்னொரு கொலை. யார நான் கொலை பண்ணணும்? டாக்டரே, டாக்டரே, டாக்டரே. புரியல, யார கொலை பண்ண சொன்னீங்க? புரியல? என் புருஷனதான். நான் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. பேரு ராஜா. ஏரியா சென்னை சைதாப்பேட்டை. தொழில் காசு கொடுத்தா எதையும் செய்யற கூலி. உண்மையை சொல்லணும்னா, ஒண்ணு நீ என் கூட படுத்து என்னை டிவோர்ஸ் பண்றதுக்காக ஒரு போட்டோ, இல்லனா என்னையே கொலை பண்ண என் ஹஸ்பண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஏஜென்ட் நீ. என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் எப்படி தெரியும்னா, அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? MBBS படிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்ச மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவ. என் ஃபேமிலி, என் ரிலேஷன்ஸ் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு அவனை நான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச என்னோட சொத்துல ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தேன். அவனுக்கு இந்த ராயல் லைஃப் தந்ததே நான் தான். ஆனா அவ கேவலம் வேலைக்கு வந்த ஒரு நர்ஸ் கிட்ட துடிச்சனா. அவன் என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் அவனை கொல்ல டிசைட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஆள் மூலமா உங்க ஏரியாவில் ஆள் தேடினேன். அப்பதான் உங்க 2 பேரோட பிளான் தெரிஞ்சது. உங்க 2 பேரோட பிளான் படி என்ன கொடைக்கானல் கூப்பிட்டான். முதல்ல கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. பட் ஐ லைக் திஸ் கேம். நீயும் மயங்கி கிடக்கிற மாதிரி நல்லாவே நடிச்ச. நானும் எதுவும் தெரியாத மாதிரி நடிச்ச. அப்புறம் நடந்ததுதான் உனக்கே தெரியுமே. இப்ப சொல்லு, உனக்கு அவ எவ்வளவு கொடுத்தான்? அவனை கொல்ல நான் எவ்வளவு தரணும்? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்னதானே கேட்ட? தர. அவனை கொன்னுடு. உன் வாழ்க்கை முழுக்க என் கூடவே இருக்கலாம். பண்றேன். உங்களுக்காக நான் அவனை கொலை பண்றேன். ஆனா நீங்க எனக்கு வேணும். தர. என்னையே தர.
எனக்கு செஞ்ச துரோகத்தை அவனுக்கு செய்ய எனக்கு மனசு வரல. அவன் கட்டின இந்த தாலி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம். அவன் சாகட்டும், அதுக்கப்புறம் வாழ்க்கை போறா. நீ போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் சந்தோஷத்தை தரேன். என்னாச்சு? அவன் இந்நேரத்துக்குள்ள அவளை முடிச்சிருப்பான். பட் என்னாச்சு, அவனுக்கு செல்லையே எடுக்க மாட்டேங்கிறான். சபாஷ், செல்லே எடுக்கலையா? நீங்க உங்க பொண்டாட்டிய வேற மாதிரி முடிக்க சொன்னா அவன் வேற மாதிரி முடிச்சிருக்க போறான். ஏ கவிதா, ஸ்டாப் தி வேர்ட்ஸ். ஓ, பொண்டாட்டிய சொன்னதும் கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஏய், அது சரி. நான் ஏன் கண்டவளை பத்தி பேச போறேன்? கவிதா. என்ன கவிதா? நான் இருக்கிற டென்ஷன் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் இதே மாதிரி எத்தனை வருஷம் டென்ஷனோட வாழ்ந்திருப்பேன் தெரியுமா? அதை நினைச்சு இப்ப கூட நான் வருத்தப்படுறேன். தேவையில்லாம என் வாழ்க்கையில ஒன்ன கொண்டு வந்தேனே. ஓ, அவ்வளவு தூரம் வருத்தப்படுற அளவுக்கு நான் உன்னை கொடுமைப்படுத்துறேனா? நானா உன்னை கூப்பிட்டேன்? நீயா வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னைக்கு நான் கெடுத்துட்டேன்னு சொல்றியா? என்ன தொடும்போது என்ன சொன்னேன்? பப்பாட்டிய வச்சுக்கிறேன் சொன்னேன். ஊரறிய பொண்டாட்டிய ஏத்துக்குவேன், உன் பொண்டாட்டிய சமாளிச்சுப்பேன் தானே சொன்னேன். இப்படியே எத்தனை நாளைக்கு சொல்லி சொல்லி காலத்தை கடத்திட்டு இருப்பேன். உன் தொல்லை தாங்க முடியாமதான் அவளையே கொலை பண்ண சொல்லியிருக்க. உன் ஆத்திரம் இன்னும் தீரல. நானா உன் பொண்டாட்டிய கொல்ல சொன்னேன்? என்கிட்ட 1000 பொய்ய சொன்ன நீ. உன் பொண்டாட்டி கிட்ட போய் ஆமா ஒருத்திய வச்சிருக்கேன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? அப்ப நான் மட்டும் யாருக்கும் தெரியாம உன் கூட வாழணும், ஆனா நீ மட்டும் 2 பக்கமும் ஏரோட்டி வாழ்வியோ? ஏய் கவிதா, என்ன அடிச்சிட்டல்ல? போட வெளியே. கவிதா வெளியே போடா. கவிமா, போடான்னு சொல்றல. நான் தெரியாம ஒரு கோவத்துல அடிச்சிட்டேன். சாரிடா. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் உன்னை எங்க அடிச்சிட்டேன். சாரி கவி. கை நீட்டி அடிச்சிட்டல என்ன? நீ உயிரடா. ப்ளீஸ் கவி. கவி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். கவி, ஏதோ தெரியாம கவி சொல்றேன் கேளு. முடியாதுடா உன்னை. வெளியே போன்னு சொல்றல. கவி, நான் தெரியாம நிக்காத. இங்க இருந்து போ. கேளு கவி. கவி, என்ன புரிஞ்சுக்கோ. கவி, கதவு மூடாத. கவி, கவிதா, கதவு தர கவிதா. கவிதா, சும்மா கதவை தட்டாத. நான் சொல்றத கேளு கவிதா. நான் சொல்றது மட்டும் கேளு. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத. நான் அவ்வளவு சீக்கிரம் எந்த முடிவும் எடுத்துற மாட்டேன். உனக்கு நான் கொடுத்த கெடு முடிய இன்னும் 12 நாள் இருக்கு. அது என் சாவுல தாண்டா முடிவாகும். என் சாவுக்கு நீதான் காரணம்னு உன்னை இந்த ஊரே காரி துப்ப வைக்கிறேன். உன்னை விட மாட்டேன்டா. நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவணும்டா. இல்லனா போலீஸ் உன் கையில விலங்கு போட்டு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு ஜெயில கஞ்சி குடிக்கணும்டா. அது நான் உனக்கு கொடுத்த கெடுக்கு முன்னாடி நடக்காது. கவிதா, ஒண்ணு நீ சொன்ன மாதிரி நடக்கணும், இல்ல நான் சொன்ன மாதிரி நடக்கும். கவிதா வேண்டாம். கவிதா நான் சொல்றத கேளு. கவிதா.
ஹலோ ஹலோ, யார் பேசுறதுங்க? ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, யாருங்க பேசுறீங்க? கண்டுபிடி பாப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க யாருன்னு தெரியல. ப்ளீஸ் நீங்க யாருன்னு சொல்லுங்களேன். என் செல் நம்பர் இப்போ உன் மொபைல்ல இருக்கு. முடிஞ்சா கண்டுபிடி. ஒருவேளை டாக்டர் அம்மா இருப்பாங்களோ? ஹலோ. ஏய், நான் தானே. எப்படி கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிச்சது இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி ஏன் நம்பர் கிடைச்சது? உன் வரலாறையே கண்டுபிடிச்ச எனக்கு உன் செல் நம்பரையா கண்டுபிடிக்க தெரியாது? சொல்லு, என்ன ஐடியா பண்ணிருக்க? அதைத்தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுடா செல்லம். உனக்கு என்ன பார்க்கணும் போல இருக்கா? ஆமா, எனக்கும் தான் உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா நந்தி இருக்கானே. சரி சரி, உன் நிலைமை எனக்கு புரியுது. நந்தியை நான் வெளியே அனுப்பிடுறேன். அப்புறமா நீ என் ரூமுக்கு வா. நந்தி, நந்தி, நந்தி. இதோ வந்துட்டேம்மா.
என்னங்கம்மா? உள் ரூம்ல தண்ணி வரல. ஊர்ல இருந்து புறப்படும் போதே உங்ககிட்ட எல்லாத்தையும் செக் பண்ணி வைன்னு சொன்னேன். நீ எதுக்கு தான் இங்க இருக்கனே தெரியல. இப்பதான் டாக்டர் அடிக்கடி ஏன் உன்னை திட்டுறாருன்னு எனக்கு புரியுது. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஈவினிங்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை போ. யாரு எதுக்கு கோவப்படுறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவுதான் அடக்கி வைக்கிறது. டாக்டர் அம்மா பேச பேச கோபம் பொத்துக்கிட்டு வருது. அந்த கோபம் வந்து என்ன பண்றது? ஐயாவுக்கு கோபம் வந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா டாக்டர் அம்மா காரணமே இல்லாம திட்டுறாங்களே, எதுக்கு தான் இந்த ஜென்மம் எடுத்துமோன்னு புரியவே இல்லை. என்ன நந்தி புலம்பிக்கிட்டே வர? வாங்க வாத்தியாரே. புலம்பி வாழ்றதே என் வேலையா போச்சு. இதை கேட்க தான் சைக்கிளை நிறுத்தினியாக்கும். ஒரு மாசமா பைப்பு ரிப்பேரு, தண்ணியே வர மாட்டேங்குது. அந்த பிளம்பரு மூர்த்தி பையனை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். மூர்த்தி ஊருக்கு போய் 10 நாள் ஆச்சு, உனக்கு தெரியாதா? அடியாத்தி, இது வேறயா? எப்ப வருவான்? அவன் வரத்துக்கு 1 வாரம் ஆகும். ஐயோ, இப்ப பிளம்பரை நான் எங்க தேடுறது? எவன் இவ்வளவு தூரம் வருவான்? 1 வாரம் எப்படியாவது சமாளிச்சுக்கோ. வரட்டும், சொல்லி அனுப்புறேனா. இப்ப என்ன பண்றது? மறுபடியும் அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதுதான். திங்க் பண்றேன்னு ரொம்ப அசால்ட்டா இருக்காத. அதே சமயம் டாக்டருக்கு எந்த சந்தேகமும் வராம பாத்துக்க. ஏ பயமா இருக்கா? எனக்கா? இல்ல டாக்டருக்கு துரோகம் பண்றோன்னு தயக்கமா இருக்கா? உனக்கு கொலை பண்றதுதான் தொழில். டாக்டர் சாவல பழிபாவம் வந்ததுன்னா அது எனக்கு மட்டும்தான். நான் வேற ஒருத்தனை வச்சிருந்து டாக்டர் கொல்லணும்னு நினைச்சேன், அது தப்பு. இது நான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. இப்ப உன்னையே எடுத்துக்கோயே. நீ நினைச்சிருந்தா எப்பவோ என்ன கொண்டு இருக்கலாம். ஆனா நீ அதை செய்யல. என்ன அனுபவிச்சு போட்டோ எடுத்து டாக்டர்கிட்ட கொடுக்கலான்னு திட்டம் போட்ட. am I கரெக்ட்? நீ என் அழக நேசிச்சத நான் ரசிச்சேன். அப்போ நீ என்ன தொழில் செய்யறன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப கூட என் முன்னாடி டாக்டரை விட நீ மெஜஸ்டிக்கா தெரியற. நீ ரொம்ப அழகாவும் இருக்க. இந்த வீட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், வாட்டர் ப்ராப்ளம், இதெல்லாம் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. நீ வேலைக்கு சேர்ந்தே 1 வாரம் தான் ஆகுது. ஓகே, இனிமே இதெல்லாம் உன் பொறுப்பு தான், சரியா? என்ன புரியாம பாக்குறியா? நந்தி வந்துட்டான், அதான் முடிவு பண்ணிட்டேன். நான் ரசிச்சவனை விட என்ன ரசிச்ச நீ வேணும் எனக்கு. சொல்லு, யோசிக்காத. டாக்டர் செத்துட்டா அடுத்த நிமிஷமே நான் உனக்குதான். நாளைக்கு மறுநாள் நானும் டாக்டரும் எங்க ரிலேஷன் வீட்டுக்கு போறோம். அவங்க வீடு இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த இடைப்பட்ட தூரத்துல டாக்டர் எந்த இடத்துல கொல்லணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. ஆனா டாக்டர் கண்டிப்பா சாகணும். காடு ஒண்ணு, பால் குடிச்ச பூனை ஒண்ணு, மல்லு கட்டு மாயம் செய்யாதோ. தீ பிடிச்ச காடு ஒண்ணு, பால் குடிச்ச பூனை ஒண்ணு, மல்லு கட்டு மாயம் செய்யாதோ. பஞ்சர குளத்துல கொஞ்சர குழி உண்டா, மின்சார முட்டத்துல 1 2 வச்சு உண்டா. கண்ண
சாமோ முற்றும் துறந்தவன் காத்து கிடந்தது இந்த காட்டுல தான். என்ன முறுக்குற ஏண்டா பருங்குற இன்பம் இரவிலே தான். திக்கடா ஓ திக்கடா உலகே இது தாண்டா. தீ பிடிச்ச காடு ஒண்ணு பால் குடிச்ச பூனை ஒண்ணு மல்லு கட்டு மாயம் செய்யாதோ. விட்டு விட்ட பனியில கூட வேர்க்குது எனக்கு. சடுகுடு ஆடணும் போல தோணுமே உனக்கு. குறு குறு பார்வையில் உன்னை கூப்பிடும் விளக்கு. அழைச்சிட்டு போன பெண்ணே ஆனந்த கூத்து. காலை வரைக்குமே வேலை நிறுத்துமா சேலை பொறுக்குமாடா. கார குழம்புடா ஊரும் சோறுடா நாக்கு கெடுக்குமாடா. சாதிக்கடா ஓ திக்கடா எலசா இருக்கேண்டா. தீ பிடிச்ச காடு ஒண்ணு பால் குடிச்ச பூனை ஒண்ணு மல்லு கட்டு மாயம் செய்யாதோ. டார்லிங். ஏய் டார்லிங். என்ன டார்லிங், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? சாரிடா, டாக்டருக்கு படிச்சிருக்கோமேன்னு பல நாள் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கும் போதுதான் ஏன்டா டாக்டருக்கு படிச்சோன்னு ஃபீலா இருக்கு. நாம அங்கதானே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். அங்கதானே நமக்கு லவ் வந்துச்சு. நமக்கு லைஃப் கொடுத்த படிப்பை கொஞ்ச நாள் பிரிஞ்சதுக்காக அது மேல பழி போடக்கூடாது. ஓகே ஓகே, என் ஒய்ஃபை 2 நாள் தனியா விட்டுட்டு போனதுக்கே ஒரே தத்துவமா பேசுற. மாச கணக்குல விட்டுட்டு போனா நீ சொல்றதெல்லாம் வச்சு ஒரு பெரிய புத்தகமே போடலாம் போல இருக்கு. என்னது மாச கணக்கா? எங்கயா? நான் சாமியாரா போயிடுவேன். அப்ப நான் என்ன பண்றது? சீ நாட்டி, உள்ள வாங்க. டார்லிங். என்னம்மா? கவுஞ்சில எங்க அக்கா இருக்காங்க, தூரத்து சொந்தம். அவங்க குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே. நாம கண்டிப்பா போகணும். அவ்வளவுதானே, இதுக்கே எவ்வளவு டென்ஷன்? போலாம். ஐயோ என் செல்ல டார்லிங். இந்தோ டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. 5 minutes டார்லிங். ஹலோ. ஹலோ ஆ, அருண், நாங்க கிளம்பிட்டோம். நானும் வில்பட்டி ஹேர்பின் பன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிடு. டார்லிங், ஐ அம் ரெடி. யா ஓகே, வா போலாம். போயிட்டாங்க. நிம்மதியா போய் படுத்து தூங்குங்க. என்னாச்சு? பஞ்சரியா? ஓ, இப்ப என்னப்பா பண்றது? கண்டிப்பா போய் ஆகணுமே. இப்ப எதுவுமே பண்ண முடியாது இந்து. வா, நம்ம எஸ்டேட்டுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. கார் இங்கே இருக்கட்டும். வா, நடந்தே போயிடலாம். சாரிடா.
என்னாச்சுங்க ஐயா? 2 பேரும் பார்ட்டிக்கு போறேன்னு போனீங்க. ஏன் அம்மா இப்படி கோவமா போறாங்க? போகிற வழியில் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதில் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டேன். இந்த பணக்காரங்களே இப்படித்தான், நினைச்சது உடனே நடக்கணும்பாங்க. ஹலோ, ஹாலுக்கு வா. டாக்டர் இருப்பாரு. அவர் கார்டன்ல இருக்காரு, நீ வா. சரி வரேன். சொல்லுங்க. உட்காரு. என்ன கோவமா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், நல்ல அருமையான சந்தர்ப்பம், ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் வர முடியலன்னு தகவலாவது சொல்லியிருக்கலாம். அந்த இருட்டில், அந்த குளிரில், தனியாக. சாரிடா, இந்த சந்தர்ப்பம் போனா என்ன, இன்னும் நல்ல ஜெயிப்போம். சாரிடா, நான் சொன்னது முதல்ல செய், என்ன முழுசா தரேன். அருண் சார். இங்கே வா. சொல்லுங்க சார். நந்தி, ஆ நீ போய் துப்பாக்கி எடுத்து வை. ஐயா, நம்ம வேட்டைக்கு தானே போறோம். ஹை ஹா. அருண், நான் சொன்னது என்னாச்சு? உன்னால் முடியலன்னா சொல்லிடு, நான் வேற ஆளை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் சார், இன்னைக்கு நைட்டு நீங்கள் ஹண்டிங் போகும்போது நான் முடிச்சிடுறேன். சரி, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் செய், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சரி. ஐயா வாங்க ஐயா. நந்தி, அந்த துப்பாக்கியை கொடு. இந்தாங்க ஐயா, பார்த்து வாங்க ஐயா. சரி, நீ போ போ. ஐயா, அந்த சைடு நிறைய இருக்கும். என்னங்க ஐயா, பார்த்தீங்களா? ஆ ஆ
ஏய், நந்தி, நந்தி, என்னாச்சு? டேய், நந்தி, என்னங்க? டேய், நந்தி, நந்தி, இது பாரு. நந்தி, இது பாரு. என்னாச்சு உனக்கு? நந்தி, நந்தி, இது பாரு, இங்க பாரு. யாரு? டேய், 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 நந்தி. என்ன சார் ஆச்சு? நந்தி, நீ உள்ள போ. பேட்டிக்கு போகும்போது யாரோ மிருகன்னு நினைச்சு நந்திய சுட்டுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அது இருக்கட்டும், நான் சொன்னது என்னாச்சு? மாடியில லைட் எரியுது. என்னைக்கும் அவளை நீ முடிக்கலையா? எவ்வளவோ ட்ரை பண்ண சார், அவங்க வெளியில வரவே இல்லை. சோ என்னைக்கும் உன்னால முடியல. கண்டிப்பா நீங்க சொன்ன வேலையை சீக்கிரம் முடிச்சிருவேன், என்ன நம்புங்க சார். ஓகே, நம்புறேன். ராஜா, நீ சொன்ன மாதிரியே டாக்டர் நான் பிளாக்மெயில் பண்ணிட்டேன். ஆனா அவன் பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு அவன் கூட வந்து என்ன செட்டில் ஆக சொல்றான்டா. நீ என்ன சொன்ன? அவனை பத்தி தான் எனக்கு தெரியுமே. அவன் பொண்டாட்டியை அவன் இழக்க விரும்பல, என்னையும் அவன் இழக்க விரும்பல. கவி, நான் இன்னும் முழுசாவே முடிக்கலையேடா. நாம புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷம் அவன்கிட்ட கிடைக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்கல தெரியுமா? ஆமா, டாக்டர் அவன் பொண்டாட்டியை கொலை பண்ண ஒருத்தர் அனுப்புனானே, அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? டாக்டர் கூட்டிட்டு வந்தாலும் டாக்டர் பொண்டாட்டி கூட டூயட் பாடிட்டு இருக்கான். இப்போ டாக்டரே கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ செட்டில்மெண்ட் பேசிடு. என்ன செட்டில்மெண்ட் பேசுறது? 1 கோடி. டாக்டர் தரலனா வழக்கம் போல மிரட்டு, அவன் கொடுத்துருவான். இல்ல ராஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்போ உனக்கு வேணுமா வேண்டாமா? என்ன ராஜா இப்படி பேசுற? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, டாக்டர் கூட வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நரகம்னு. சரி. அடி பாவி, துரோகி, யாருடி இவன்? எத்தனை நாள் நடக்குது இது? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? என் கூட வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரகமா இருக்கா? ஏய், முடியாதுடி. என் குடும்பத்தை பிரிச்சு என் பாசத்தை அழிச்ச உன்னை உயிரோட விட மாட்டேன். இப்ப என்ன தெரியணும் உனக்கு? உண்மை. நான் உண்மையை சொல்லும்ல, சொல்றேன். நான் பேசிட்டு இருந்தது என்ன மனசார காதலிச்சுட்டு என் கூட காலம் முழுக்க வாழணும்னு நினைக்கிற ஒரு உத்தமன் கூட. அப்பனா நீயா உத்தமனா? தினம் இருட்டானதும் வருவ, என் கூட வந்து படுப்ப, ஊருக்கும் பேருக்கும் பயந்துகிட்டு பொண்ணுங்க மாதிரி ஓடிடுவ, உன் ஆசையை தீர்த்துக்கிட்டு ஊருக்கு போயிடுவ. அங்க உனக்கு மூடு வந்தா உன் பொண்டாட்டி இருக்கா. ஆனா என் நிலைமை என்னைக்காவது அதை நினைச்சு பாத்திருக்கியா? என் வாழ்க்கையை ஊறுகாயதானே பார்த்த. என்ன என்னைக்காவது மனுஷிய பாத்திருக்கியா நீ? அடியே, உனக்காக என் பொண்டாட்டிய கூட கொலை செய்ய துணிஞ்சனே. எப்படி? நீ நினைச்சிருந்தா அவளை சென்னையிலேயே கூட கொலை பண்ணிருக்கலாம்ல. உன்னால முடியாது. ஏன்னா நீ அவ மேல வச்சிருந்தது பாசம், என் மேல நீ வச்சிருக்கிறது மோகம். இப்ப கூட நான் தான் ஜெயிச்சேன். உன்ன மாதிரி ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் இந்த நிலைமை தான் இந்த உலகத்துக்கு தெரியணும். நீ உன் பொண்டாட்டிய கொலை பண்ண ஒருத்தனை அனுப்புன, ஆனா அவன் உன் பொண்டாட்டியே வப்பாட்டியா வச்சுக்கிட்டான். இது எப்படி இருக்கு? அத நினைச்சு நினைச்சு நீயா சாகணும். எனக்கு வேணும்டி. என்ன காதலிச்சு எனக்காக அவ குடும்பத்தை இழந்து என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும்டி. நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, உன் கூட 5 வருஷம் வாழ்ந்தது வாழ்க்கையே இல்ல. என்ன உன் வாழ்க்கையில ஹீரோயினா நினைச்சாலும் சரி, வில்லியா நினைச்சாலும் சரி. அடி பாவி, இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். எங்க போற? உன் பொண்டாட்டிக்கிட்டயா? போ போ. அவளுக்கு இந்நேரம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு, நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். போ போ. வேணும்டி, எனக்கு வேணும்.
கேட்காமலே சுகத்தை கொடுக்குற என் பொண்டாட்டியை விட்டுட்டு அற்பமா நடிச்சு நீ கொடுத்த சுகத்தை ரசிச்சு இத்தனை நாள் வாழ்ந்த எனக்கு வேணும்டி. எனக்கு என்ன சாபம் கொடுக்க போற? ஏய், நான் ஏன்டி உனக்கு சாபம் கொடுக்க போறேன்? அதை விட புனிதமா இருக்க என் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன்டி. ச்சே, இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு. ஏய், உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சொல்லு, என்ன செய்யணும்? அத நீயே முடிவு பண்ணு. பண்றேன்டி, பண்றேன். உனக்கு முடிவு. உக்காரு. அன்னைக்கு நாம போட்ட பிளான்ல என்னால தப்பு நடந்து போச்சு. இன்னைக்கு உன்னால தப்பு நடந்து போச்சு. இப்படியே போனா எப்ப டாக்டர் முடிக்க போற? அன்னைக்கு ஃபாரஸ்ட்ல நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. நேத்து வேட்டைக்கு போகும்போது நம்ம பிளான் படி பக்காவா இருந்த. பட் நந்தினால என்னோட பிளானே சொதப்பிடுச்சு. அட பாவிங்களா, என்ன சுட்டது நீதானா? அதே சட்டை, அதே பேண்ட், அதே ஷூ. உங்க திட்டத்தை ஐயா கிட்ட நான் சொல்லாம விட மாட்டேன். போ, போய் அவனை புடி. இல்லனா டாக்டருக்கு நம்ம பிளான்ல தெரிஞ்சு போயிடும். ஹலோ நந்தி, ஐயா, சொல்லு நந்தி. ஐயா, அந்த அருணும் அம்மாவும் சேர்ந்து உங்களை என்னது? அம்மாவும் அருணும் சேர்ந்து என்ன? ஐயோ ஓடி வரானே. ஹலோ, பின்னாடியே துரத்துறான் ஐயா. சரியா கேட்கல. நந்தி, உனக்கு என்னாச்சு? என்ன கொல்ல வராயா? ஐயா, 2 பேரும் சேர்ந்து உங்களை கொல்ல முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப கூட அருண் கொலை கொடுத்தாயா? எதுக்கு? ஹலோ ஐயா, எப்படியாவது தப்பிச்சிருங்க ஐயா. ஐயா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இல்ல நந்தி, ஓடாத. ஏய் நந்தி, பையன் விடாம துரத்துறானே. ஏய் நந்தி, ஐயா, ஓடாத. நான் ஐயா கிட்ட சொல்லாம விட மாட்டேன். சொன்னா கேளு. ஏய் இல்ல. ஏய் நந்தி, ஐயா, ஏய் நந்தி. தயவு செஞ்சு என்னை விட்டு. அப்படிலாம் பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுப்பா. என்னை விட்டு, என்னை கொன்றாத. என்னை விட்டு, டாக்டர் கிட்ட நான் சொல்ல மாட்டேன். என்னை விட்டு, என் கையால எத்தனை நாள் சோறு போட்டிருக்கேன் பாருங்க. என்னை விட்டு ப்ளீஸ், என்னை விட்டு. வேண்டாம், என்னை விட்டு வேண்டாம். என்னை விட்டு, நான் என் ஊருக்கு போயிடுறேன். என்னை விட்டு, என்னை எதுவும் பண்ணாத. வேண்டாம், வேண்டாம், சொல்றது கேளு. என்னை விட்டு. அருண், இங்க வா. கார்ல ஏறு. என்ன சார், இங்க ஏதாவது வேலை இருக்கா? ஆமா, இங்கதான் வேலை. என்ன வேலைன்னு சொன்னா செஞ்சிருவேன். அப்படியா? என்ன சொல்லி கூப்பிட்டு வேலை கொடுத்தனோ அது செய்யலையே. அதுக்கு சந்தர்ப்பமே அமையல சார். அமையலையா இல்ல வேற மாதிரி சந்தர்ப்பத்தை அமைச்சுக்கிட்டியா? Tell me. நீங்க
என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். உனக்கு புரியல? நல்லா நடிக்கிற. நந்தி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ராணி எதுக்காக கொலை பண்ண, நந்தி ஏன் கொலை பண்ண, அதை விட என்னையே கொலை பண்றதுக்கு 3 தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ஏன் யார் உன்னை என்ன கொலை செய்ய சொன்னா? சொல்லுடா சொல்லுடா. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? கண்டிப்பா மட்டும் இல்ல, கட்டாயமும் கூட. சொன்னா இந்த நிமிஷமே நீ செத்துருவ. எப்படியும் யாராவது ஒருத்தர் சாவதான போறோம். பரவாயில்ல சொல்லு. நீ முடிவு பண்ணிட்ட, சொல்லிட்டா போச்சு. உன்னை கொல்ல சொன்னது உன் பொண்டாட்டிதான். நீ என்ன சொல்ற? என்ன ஷாக் ஆயிட்ட? அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ அவளை கொல்ல சொன்ன. ஆனா அவ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கொல்ல சொல்லிட்டா. எல்லாம் தெரிஞ்சு போச்சா? என்ன சொல்ற? ஆமா. சரி சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு? என்னையே என் பொண்டாட்டியை விட்டு விலகிறதுக்கு. டூ லேட். அக்ரிமெண்ட் போட்டு செட்டில்மெண்ட் வரைக்கும் போயாச்சு. தேவையில்லாத பேச்சு வேண்டாம். என்ன வேணும் உனக்கு? நீயே முதல்ல முடிவு பண்ண மாதிரி உன் உயிர். ஏய் என்ன மிரட்டுறியா? ஓகே, என் ஒய்ஃபோட பெட்ரூம்ல போட்டோ எடுக்கிறதுக்கும் அவளை கொலை பண்றதுக்கும் நான் பேசினது 10 லட்சம் ரூபா. இப்ப 25 லட்சம் ரூபாய் தரேன், விட்டு. நோ, அதை விட உன் அழகான மனைவி, அவ கூட நான் வாழ போற அழகான வாழ்க்கை, இதுக்கு நான் பேரம் பேச விரும்பல. அப்போ நீ முடிவு பண்ணிட்ட.
சொல்லு. டாக்டரை முடிச்சிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ்ரா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு துரோகம் பண்ணவனுக்கு சரியான தண்டனை. தேங்க்ஸ். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை நீயும் கொண்டாடு. ஓடி, என்ன யோசிக்கிற? உன்னோட அக்ரிமெண்ட்டை நிறைவேற்ற மாட்டேன்னு யோசிக்கிறியா? நீ எனக்காக எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்க. ஒன்னு நான் ஏமாத்துவேனா? குடி குடி, சந்தோஷமா குடி. நான் உனக்கு தாங்குற நம்பிக்கையில குடி. உன்னையே நம்பி வந்த, என்ன ஏமாத்த. உனக்கு எப்படிடா மனசு வந்தது? நல்ல வாழ்க்கை தந்ததை விட வேற என்னடா பாவம் செஞ்ச? நீ உயிரோட இருக்கும்போது கேட்க வேண்டியத இப்ப கேக்குறேன்டா. என்ன விட அவ எதுல உயர்ந்தவ? அழகுலையா இல்ல பணத்திலையா? சொல்லுடா சொல்லுடா, சொல்லு சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு சொல்லுடா, சொல்லுடா. நீ அவளை வச்சிருந்ததுக்கு கூட நான் கோவப்படல. கேவலம் அவ மிரட்டினாங்கிறதுக்கு. அடுத்தவன் கூட படுக்க வைக்கணும்னு நினைச்ச பாரு. அப்பதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நீயே வந்து தப்பு நடந்து போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாளுக்கு உன்னை விட்டு கொடுத்திருப்ப. ஆனா நீ அதை செய்யல. ஏன்னா உன் பொறுப்பு அப்படி. காலம் பூரா உன் கூட வாழணும்னு நினைச்ச. நீ சாவறதுக்கு நானே காரணமாயிட்டேன்டா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டியே பாவி, பாவி, பாவி. நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன். நீ தரேன்னு சொன்னதை நீயா தரணும்.
என்னடா கேட்ட? உன்னை எனக்கு எப்ப தருவ? வாடா வா, வந்து எடுத்துக்கோ. வா வாடா வா. கமான் வாடா, வந்து எடுத்துக்கோ. என்னாச்சு? பெரிய கொலகாரணி, எனக்காக தியாகம் பண்ணவனி. வா வந்து எடுத்துக்கோ. உன்னால முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நீ குடிச்ச பிராந்தியில விஷத்தை கலந்திருக்க. இந்த உலகத்துல பொம்பளைங்கன்னா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருத்தி ஒருத்தனோட நல்லபடியா வாழ்ந்தா அவ எப்ப நம்ம கிட்ட படுப்பான்னு நினைக்கிறவங்க தான்டா நீங்க. தீபக் நல்லவனோ கெட்டவனோ, அவ என்ன சொன்னானோ அத நீ செய்ய வேண்டியதானே. ஆனா செய்யல. அதுக்கு காரணம் நீ என் மேல வச்ச காமம். நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை கிடைச்சோம், அதை இழந்து இன்னைக்கு உயிரை விட்டு கிடக்குறானே, அதுக்கு காரணம் காமம். பொம்பளைங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றீங்களே, அதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஆம்பளை தான்டா. உங்களுக்கு சுகம் வேணும்னா புதுசா தேடுவீங்க. ஆனா எத்தனையோ பொம்பளைங்க காம சுகம்னா என்னன்னு தெரியாம செத்து போயிருக்காங்க. தெரியுமாடா உனக்கு? இவன் என்ன நேசிச்சானோ இல்லையோ, ஆனா நான் மனசார நேசிச்சேன். இவன் தொட்ட இந்த உடம்ப வேற ஒருத்தர் தொடறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உன்னையும் தொடவிட்டேன்னு கேக்குறியா? இந்த பாவியை கொல்றதுக்காக தான். அதுக்காக நீ என் உடம்ப தொட்ட ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி துடிச்சேன் தெரியுமா? நான் நினைச்சிருந்தா ஒரு துளி விஷம் கொடுத்து இவனை அன்னைக்கு கொண்டு இருப்பேன். ஆனா இவனோட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்னால மறக்க முடியல. தீபக் எனக்கு துரோகம் பண்ணான், அவனுக்கு நீ துரோகம் பண்ண. அதுவும் பொம்பளை எனக்காக. நீங்களாம் இந்த உலகத்துல இருந்து என்னடா பண்ண போறீங்க? செத்து தொலைங்கடா. உங்களுக்கு என்னடா வேணும்? எப்படி வேணும்? எடுத்துக்கோ. எங்க குடும்பத்திலேயே எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அமைதியான பொண்ணுன்னு பேர் எடுத்தவனா உன்னை தொட்டு கல்யாணம் பண்ண ஒரே குற்றத்துக்காக என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி